இந்த வாரம் முந்திரிக்காட்டுக்கு சென்றீர்களா? செல்லவில்லை. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நான் செல்வேன். அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு கரும்பு தோட்டத்துல ஓடுவீங்களா? அது பண்ணீங்களா? இருங்க, அது வந்து நான் ஒவ்வொரு எபிசோட்ல என்னை தரக்குறைவா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னென்ன சொல்லணுமோ சொல்லி தொலைஞ்சிருதோட முடிய போகுது. ராமன் கை மறந்துட்டீங்க. நன்றி நன்றி. தெரியல, பாழங்கிணறு இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பச்சையா இருக்கும்ல, அதுல போய் அப்படியே மிதந்துட்டு நெத்தியில கற்பூரம் ஏத்தின்னு அப்படியே நைட்ல வந்து தியானம் பண்ணுவேன். 2 ரூபா காயின் எடுத்து அதுல வந்து பார்த்தோன்னா பூ தலை இருக்கும் இல்லையா, பூ தெரியுற மாதிரி தொப்புள்ள வச்சுக்கிட்டு கிரவுண்டை 20 தடவை சுத்து வருமா. உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், எப்படி அந்த 2 ரூபா கீழே விழாம 20 சுத்த எப்படி ஓட வர்றேன்? இப்படி வச்சுட்டு ஐயா ஒரு நிமிஷம், நீ சொல் இப்படியா ஓடுறேன்? ஐயா உள்ள இழுத்து பாருமா அத. ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம் இருங்கம்மா ப்ளீஸ். ஓகே ஐயா, விஜய் டிவி ஒரு 20 ரூபா பாண்டு பத்திரம் கொடுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு இதோட டிவி கூட போறேன். நான் என்ன நான் இருங்க உல்லாச தாத்தா I love you. உல்லாச தாத்தா இல்லம்மா, குஜால் வராக நதிக்கரை இருக்கு இல்லையா, அங்க இவர் போய் என்ன பண்ணுவாங்க, அங்க குளிக்கக்கூடிய வயசான கேள்விகள் கூட போய் செல்ஃபி எடுப்பார். ஏரிக்கரையில ஓரமா மேயக்கூடிய ஆம குஞ்சுகளை பிடித்து பேர் வைப்பார். அதுக்கு ஆம குஞ்சுகளுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஒரு தடவை அவர் படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாய் ஆமை தான் படுத்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா குஞ்சுகளும் வந்து அவருடைய வயிற்றுல. ஓகே, அடுத்த பாடல். அதாவது என் பையன் பேரு பல்லா. கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா இங்க வந்துடணும். அந்த பாட்டு இந்த பாட்டா போடுங்க. டிஜே, ஒன்னால நான் முந்திரி தோப்புக்கு போறது உறுதி. ஓகே, அங்க இருந்தே ஒரு பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம். அவங்க எல்லாம் அவங்க வாயை பாருங்க. करना करना मस्तां पो पैसे को करना தெரியுமா? பஸ்ஸர் அமுக்குறதுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சாலும் கை தூக்கலாம். சரி சரி ஓகே, பாடட்டும். மதன் மோகன கரெக்டான பாட்டை கண்டுபிடிக்கிறவங்களும் அந்த ராமரோட மீசியை பிக்கலாம். ஏயா வலிக்குமியா? கரப்போ மஸ்தாக்கோ அந்த பாட்டா வேணாம் சொன்னேன். அந்த பாட்டு வேணும், கேட்கவே இல்லை. கண்ணு சரி சரி ஒரு வாட்டி பாடுங்க. ஒரு வாட்டி. சிவகாமி சிவகாமி அஸ்தர்னா அஸ்தர்னா மந்தபார ரூப அந்த லைன் ரே 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 நான் சொல்றேன் சொல்லி தொலை. மஸ்காரா போட்டு மைக்கிரியே. அப்படியா? ஓகே, சோபனா கரெக்டாக இருந்தால் ராமருடைய மீசை பீக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டு பாட்டை போடுங்கப்பா.
ஓகே சோபனா, அந்த மீசையை பிச்சு எறியும். பாட்டி எப்படி இருக்கீங்க? அம்மா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவரு வீட்டு திண்ணையில ஹாயா வாயை திறந்து படுத்துருக்காருமா. வாயை திறந்துக்கிட்டு ஆமா, எண்ணெயை ஊத்தி திரிய வச்சு விளக்கேத்தி விட்டு போயிட்டானுங்கம்மா. ஓகே, ராமரையாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓகே, சிங் இன் த ரெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிக பாடல்களை கண்டுபிடித்து அதிக ஸ்கோரில் இருந்து லக்கி லிஃப்ட் ரூம் உள்ள இருக்க போறாங்க சோபனா. சோபனா, ஆல் தி பெஸ்ட். நீங்க தான் லக்கி லிஃப்ட் ரூம் உள்ள இருக்க போறீங்க. ஐயோ எது போலாம்? தங்க புஷ்பம், திருடன், பி ஃபார் பூதமா? எதடி போலாம்? கிடைக்கிற பிரைஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஏவா பியா சியா? எதிரடி இருக்காங்க. சியா ஏ ஏ போயே ஏ சியா ஓ பியா பிபி ஏவா? பிபி பி ஆ பிபி பி ஆ ஐயோ கர்த்தரே காப்பாத்துங்கள். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாய்ஸில் பேசி உங்களை எல்லாருமே ஜாலியாக பண்ண போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்குற புதிருக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 லட்சத்தை நானே அள்ளி தருவேன். பட் நீங்கள் தப்பாக பதில் சொன்னீங்கன்னா அந்த பொட்டியோடு அப்படியே தூக்கிட்டு நான் போயிடுவேன். நீங்கள் வெறுங்கையை தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, நீங்கள் புதிருக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு போல போதும். அந்த ஃப்ரீசர் இருந்தது இல்ல, அதை எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கோம். முதலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான குரங்கு என்ன மாதிரி இருக்கும். ஒரு அணில் உங்களை மாதிரி அழகா இருக்கு. இன்னொரு சிட்டுக்குருவி. இது 3த்துக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிச்சு. முதல்ல வாழைக்கண்ணில் இருக்கிற பழத்தை நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எது முதல்ல பறிச்சிருக்கோம் நீங்களே சொல்லுங்க. பதில் சொன்னா அந்த 4 லட்சம் கிடைக்கும். வாழைக்கண்ணுல இருந்து அந்த வாழைப்பழத்தை முதல்ல எந்த மிருகம் பறிக்கும்? ஓ, வாழைப்பழத்தை தான் பறிக்குது. முதல்ல யார் பறிச்சிருப்பா? அப்போ வாய்ஸ் மாத்திட்டீங்களே. வாழைக்கண்ணு நான் என்னன்னே தெரியல. போடுங்க குரங்கு. தவறான விடை. அதாவது 4 லட்சமும் எனக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாழைக்கண்ணில் பழமே இருக்காது. ஓகேவா?